வைகாசி விசாகத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்களில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் வைகாசி விசாக திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க நடனமாடி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் கலந்து கொண்டு காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றும் குங்கும அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே செங்குட்டையனார் கோவிலில் புரவி எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சூரக்குடியில் உள்ள புரவி பொட்டலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவில்பட்டியில் அமைந்துள்ள செக்குட்டையனார் கோவிலுக்கு புரவிகளை ஊர்வலமாக எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் பால்குளம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் கோவிலை 3 முறை வலம் வந்து தங்கள் கொண்டு வந்த பாலை வைத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடியில் உள்ள படைவெட்டு மாரியம்மன் கோவிலில் தீமிதி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி கரையில் இருந்து விரதம் இருந்த பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேவி என்றால் வாழ்வதற்கு